கர்த்தருடைய பரிசுத்த மேன்மை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது நியாயப்பிரமாண காலத்தில் நிகழ்கிற அநேக சம்பவங்கள் வரப்போகிற காலங்களில், அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக அல்லாமல் இன்னொரு பிரமாணத்திற்கு கீழாக இருக்கிற காலங்கள், அதாவது அந்த காலங்களில் நிகழப்போகிற உண்மை சம்பவங்களுக்கு சாயலாகவும் அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நியாயப்பிரமாண காலங்களில் நிகழ்கிற அநேக சம்பவங்கள், அதான் பவுலப்போல் சொல்கிறார், இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது சாயல், அது நிழலான ஒரு விஷயம். ஒவ்வொன்றையும் நாம் அங்கேதான் நாம் பழைய ஏற்பாட்டிலே காண முடியும். பழைய ஏற்பாட்டில் உள்ள சில விஷயங்களை சுட்டிக்காட்டி புதிய ஏற்பாட்டிலே நாம் அதை சரியான விளக்கங்களை கற்றுக்கொள்கிறோம். அப்போ பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த புளித்த மா என்றால் என்ன? அது ஒரு காலத்திலே அது புளிப்பில்லாத ஒரு மாவாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் என்ன? ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கணும். அப்போ புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும். அப்போ இங்கே ஒரு உபதேசமானது ஒரு காலத்தில் புளிப்பில்லாமல் இருந்தது. அந்த உபதேசம் ஆனால் அன்று இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச அந்த காலத்திலே அது புளித்தமாக இருக்கிறது. அவர்கள் பரிசேயர் சதுசேயர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அது புளிப்பில்லாத மாவாக இருந்திருக்கும். ஒருவேளை அல்ல, அது இருந்த அவ்விதமாக இருப்பது உண்மை. ஆனால் அவர் காட்சியில் வந்த போதோ அந்த ஒரு பிரமாணங்கள் அந்த புளித்த நிலைமைக்கு வந்து விடுகிறது. அதான் நியாயப்பிரமாண காலங்களில் நிகழ்கிற அநேக சம்பவங்கள் வரப்போகிற காலங்களில் உள்ளவங்களுக்கு நிழலாக இருக்கிறது. நாம் இந்த செய்தி பகுதியிலே ஒன்றை நாம் கவனிக்க போகிறோம். அந்த நியாயப்பிரமாண பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அல்லது ஒரு காலங்களில் நிகழ்கிற ஒரு சம்பவத்தை எடுத்து நாம் இந்த புறஜாதியார் அந்த சம்பந்தப்பட்ட அந்த காலங்களில் நாம் அதை இணைத்து பார்க்க வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம், அதாவது எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்த காலத்திற்கு வெளியே வந்தாலும் அந்த இடத்திலும் நாம் வாழ்ந்துகிற காலத்தை குறித்து நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் நன்றாக தெரியும், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின் என்று விழுந்து போனார்கள். அப்போ நாம் இப்போ கிருபையின் காலத்தில் இருக்கோம். புறஜாதியார் காலம், கிருபையின் காலம், இதற்கு என்ன விளக்கம் வேணுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு அடுத்ததான் ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் நிகழ்கிற அநேக சம்பவங்கள் அந்த பிரமாண காலங்களில் ஆங்காங்கு அடையாளங்களாகவும் நிழலாகவும் வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தான் மறுபடியும் அந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் கூறுகிறேன். ஏதோ ஒன்று சங்கீத புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அங்கு ராஜாக்கள் புத்தகங்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசன ஆகமங்களாக இருந்தாலும் சரி, அல்லது முதல் 5 ஆகமங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயங்கள் அங்கு காலங்களிலும் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அங்கே வந்த காலங்களுக்கு உள்ள விஷயங்கள் அங்கே புதைந்து கிடக்கிற நிழலாக இருக்கிறது. அங்கே ஒரு அது என்ன சொல்ல சாயலாக இருக்கிறது. இப்பொழுது நான் அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து தியானிக்க போகிறோம். நீங்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்கும் போது, வெள்ளாண்மையை அறுக்கும் போது, அந்த அறுவடையின் முதற் பலனாகிய கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வரணும். அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே ஆசாரியன் அங்கே அசைவாட்ட வேண்டும். இது நியாயப்பிரமாண காலத்திலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்களில் ஒன்று. அங்க ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டு அசைவாட்டப்படுகிறது. அந்த காலத்திலே அவர்கள் அதை
அப்படியே செய்தார்கள். அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். ஆனால் அன்று செய்தார்கள், நிறைவேற்றினார்கள். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே வந்த இந்த காலங்களிலே அதற்கு ஒத்ததான நிகழ்வு நிகழ்கிறது. அது அங்கே அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. அவைகள் எப்படி நமக்கு தெரிந்த விஷயம் இது? எப்படி நமக்கு தெரியும்? கிறிஸ்துவானவர் அவர் அன்றைக்கு பூமியிலே விதைக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே உயிர் தியாகம் செய்து அவருடைய சரீரமானது பூமியிலே அங்கே விதைக்கப்பட்டது, கல்லறையிலே வைக்கப்பட்டது. ஆனால் விதைக்கப்பட்ட கோதுமை மணியாக இருந்த அவர் அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய அந்த நாளிலே அவர் அசைவாட்டப்படுகிறார். ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய அந்த நாளிலே அசைவாட்டப்படுகிறார். அவர் அறுவடையின் முதல் பலனாகிறார். அவர் சிலுவையில் உயிர் தியாகம் விட்ட போது மரித்த சரீரங்கள் எழுந்திருந்தது, ஆனால் காட்சியில் வரவில்லை. ஆனால் முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு மறுநாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காட்சியில் வந்தார். இவர் அறுவடையின் முதற் பலன். அங்கே ஆசாரியனிடத்திலே அறுவடையின் முதற் பலன் கதிர் கொண்டு வரப்படுகிறது. இங்கே இவர் அறுவடையின் முதற் பலனாக அங்கே அசைவாட்டப்படுகிறார். ஓய்வு நாளுக்கு மறுநாள். அதுதான் உயிர்த்தெழுதலின் நாள். அதுதான் உயிர்த்தெழுதலின் நாள். இன்றைக்கு நாம் அறுவடையின் முதற் பலனை குறித்து இன்றைக்கு அநேகர் தியானிக்கிறோம். ஆனால் அந்த செய்தியின் முடிவிலே அதன் சில உண்மைகளை காண தவறிவிடுகிறோம். சில உண்மைகளை காண தவறிவிடும். நீங்கள் கவனமாக இந்த கேட்கணும். நீங்கள் பெற்றிருக்கிற அந்த பசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் உங்களுக்கு இதனுள்ளே மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களை எடுத்து அவர் உங்களுக்கு போதிக்கணும். இன்னைக்கு நவீன கருவி சாதனங்கள், கம்ப்யூட்டர், இன்னும் பல்வேறு விதமான மின்னணு சாதனங்கள் பயன்படுத்தி தேவனை கண்டுகொள்ள அநேகர் முயற்சி செய்து வருகிறார்கள். அதிலே ஓரளவு கண்டும் கொள்கிறார்கள். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த காலத்தில் தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் எந்த விதமாக வழிநடத்தினார், ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எந்த விதமாக வழிநடத்தினார், ஒவ்வொரு ராஜாக்களையும் எந்த விதமாக வழிநடத்தினார். அவர்கள் கையிலே இந்த விதமான அந்த கம்ப்யூட்டர் போன்ற மின்னணு சாதனங்கள் இருந்ததா? ஆனாலும் தேவன் அவர்களை அபரிதமாக வழிநடத்தினார். இந்த காலத்திலும் நாம் அவரை காண்பதற்கு நாம் இவ்விதமான ஒரு கருவிகளை பயன்படுத்தி காண முயற்சிக்கிறோம். நாங்கள் ஒரு சில சகோதரர்களாக சேர்ந்து ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும் போது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்னோடு வந்த ஒரு ஊழியக்காரரை கேட்டார்கள். நீங்கள் இவ்விதமாக கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல நீங்கள் இவ்விதமாக நீங்கள் இதை நீங்கள் ஆராய்ந்து தேடி கண்டுபிடிக்கலாம் என்று அவருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது. அப்போ இன்றைக்கு அநேக ஊழியக்காரன் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். அவ்விதமாக தான் தேவனை காண முயற்சிக்கிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். இந்த அறுவடையின் முதற் பலனை குறித்து உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆசாரியன் அன்றைக்கு வெள்ளாண்மை அறுக்கும் போது ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அந்த கதிர்கட்டை அசைவாட்டினான். இங்கே விதைக்கப்பட்ட கோதுமணியாகி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே, அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 3ஆம் நாளிலே, அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 3ஆம் நாளிலே அங்கே அசைவாட்டப்பட்டார். இவர் அங்கே முதற் பலனாக இருக்கிறார். இதோடு முடிந்து விடுகிறதா? இன்னும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த விதைக்கப்பட்ட கோதுமணி, அறுவடையின் கோதுமணியாக இருந்த அந்த இயேசு கிறிஸ்து புற ஜாதியாருக்கென்று பெந்தேகோஸ்தே நாள் விதைக்கப்படுகிறார். இன்னொரு ரூபத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் விதைக்கப்படுகிற அவர் 7 சபை காலங்கள் முடியும் போது, 7 சபையின் காலங்கள் முடிவுறும் போது
அந்த சபையின் காலங்கள் முடிந்த மறுநாளிலே அங்கே ஒரு அசைவாட்டுதல் வருகிறது. அதுதான் அறுவடையின் முதற் பலன். இன்றைக்கு இந்த இடத்துல அநேக பேர் இந்த அறுவடையின் முதற் பலன் இடத்துல ஒரு தனியான நபரை பொருத்தி, ஒரு பிரபலமான ஒரு தனி நபரை பொருத்தி இன்றைக்கு அநேகர் களிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த செய்திகளிலே நான் இதற்கொத்த சில வார்த்தைகளை நான் கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கிறேன். அறுவடையின் முதற் பலனாக அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன? யதார்த்தமான உண்மை என்ன? புறஜாதியார் மத்தியிலே பெந்தேகோஸ்து நாள் என்று விதைக்கப்பட்ட அந்த கோதுமை மணி, புறஜாதியார் மத்தியிலே பெந்தேகோஸ்து நாள் என்று விதைக்கப்பட்ட அந்த கோதுமை மணி அங்கே சபையின் காலங்கள் முடியும் போது அறுவடையின் கோதுமை மணியாக அந்த கதிர்கட்டாக அங்கே அசைவாட்டப்படுகிறது. அது என்ன? சபையின் காலங்கள் முடிந்த பிறகு அது அறுவடையின் கதிர்கட்டாக முதற்பலனாக, அறுவடையின் முதற்பலனாகிய கதிர்கட்டாக அசைவாட்டப்படுகிறது. கடந்த பகுதியில் தனிநபரோட பொருத்தாதீர்கள் என்று சொல்லியிருந்தேன். இப்ப அறுவடையின் முதற்பலனாகிய கதிர்கட்டு அசைவாட்டுதல் என்றால் என்ன பாருங்க. மேலே ஏறி செல்லுகிற நிகழ்வு என்ன? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவக்காலத்தோடும் வானத்தில் அங்கே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்வு தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 அந்த வசனங்களில் கூறப்பட்ட இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்வு தான் அறுவடையின் முதற் பலனாக அங்கே காட்சியிலே வருகிறது. இயேசு கிறிஸ்து அன்று அறுவடையின் முதற் பலனாக இருந்தார். விதைக்கப்பட்ட கோதுமை இயேசு கிறிஸ்து அன்று அறுவடையின் முதற் பலனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு மணவாட்டி அறுவடையின் முதல் பலனாக இருக்கிறார். சபையின் காலங்கள் முடிந்தவுடன் மணவாட்டி அறுவடையின் முதற் பலனாக இருக்கிறார். இந்த அறுவடையின் முதற் பலனாகிய மணவாட்டி எங்கே இருக்கிறார்? மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு, மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு. பரிசுத்த வேதாகமத்தில் அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 அந்த பதிலை பாருங்கள். மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டே. இப்ப இந்த முதற்பலனாகிய கதிர்கட்டு, அறுவடையின் முதற்பலனாகிய கதிர்கட்டாகிய இந்த மணவாட்டி மேகங்கள் மீது இருக்கிறார். மேகங்கள் மீது இருக்கிறார். தேவன் அநேக காரியங்களை உவமைகளாக சொல்லிக் கொண்டே வருகிறார். ஏனென்றால் அது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உவமைகளாகத்தான் இருக்கும். அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உவமைகளாகத்தான் இருக்கும். அது யாருக்கு வெளிப்படுத்தப்படுமோ, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து அது பாலகருக்கு வெளிப்படுத்துகிற தேவன் இந்த வார்த்தையின் ரகசியங்களை யாருக்கு வெளிப்படுத்தணுமோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். இல்லை என்றால் வெளிப்படையாக என்ன காட்சி வருகிறதோ அதற்கு தங்கள் சொந்த வியாக்கியானத்தை கொடுத்து அதிலே ஒரு மெலிதான சிறிய களிகூறுதலுக்குள் சென்று விடுகிறார்கள். தேவனே தம்முடைய வார்த்தையின் வியாக்கியானத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையின் வியாக்கியானத்தை வெளிப்படுத்துகிறாராக இருக்கிறார். எந்த ஒரு தனி நபரோ, எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு ஊழியக்காரரோ அந்த ஒரு வார்த்தைக்கு வியாக்கியானத்தை கொடுக்க முடியாது. அப்போ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடு இறங்கி வந்து அங்கே அறுவடை நிகழ்கிற அதன் முதற்பலன், அறுவடையின் முதற்பலனாகிய மணவாட்டி மேகங்கள் மீது. இதோடு பூமியிலே செய்தியாளருடைய ஊழியங்கள் முடிவுக்கு வருகிறது. 7 செய்தியாளர்கள், தேவனுடைய கரத்தில் ஏந்தப்பட்டிருக்கிற அந்த 7 நட்சத்திரங்கள், 7 சபையின் காலங்கள் செய்தியாளர்கள் ஊழியம் அங்கே முடிவுக்கு வருகிறது. அந்த வேளையில்தான், சபையின் காலங்களில்தான் சபையானது சீர்பொருந்தம் பண்ணும் பொருட்டு 5 வகையான ஊழியங்கள். நன்றாக புரிந்து கொள்ளும், வேத வசனத்துக்கு புறம்பாக நாம் சென்று விடக்கூடாது. சபையானது சீர்பொருந்த பண்ணும் பொறுத்து 5 வகையான ஊழியங்கள் அங்கே அந்த காட்சியிலே அமர்த்தப்படுகிறது.
அவைகள் முடிவுக்கு வருகிறது. ஏன்னா சபையின் காலங்கள் முடிக்கும் போது அந்த 5 வகையான ஊழியங்களும் முடிவுக்கு வருகிறது. இப்போ இந்த 5 வகையான ஊழியங்கள் முடிவுக்கு வந்து அறுவடை முதற் பலனாகிய மணவாட்டி மேகங்கள் மீது இருக்கிறார். இப்போ பூமியில அந்த காரியங்கள் நாம் கடந்த பதிவுகள் சொல்லிக்கிறோம், இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் அது உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு களி கூறுதல், உணர்ச்சி வசப்படுதல் ஏதோ இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே அது காலங்கள் முடிந்த விஷயங்கள். அதை குறித்து நான் இந்த இடத்துல பேச விரும்பவில்லை. இப்பொழுது அறுவடை முதற்பல்லாக அங்க மேல இருக்கிறா. இப்ப பூமியில இன்னும் 7 செய்தியாளர் காலம் முடிந்து போச்சு. 5 ஃபோல்டு மினிஸ்ட்ரி காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த செய்தியாளன் யாரு? செய்தியாளன் யாரு? எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி தான் செய்தியாளனாக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி தான் செய்தியாளன். அவ எங்கே உட்கார்ந்து இருக்கிறா? மேகங்கள் மீது உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ அவட்ட ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தி என்ன? நித்திய சுவிசேஷத்தின் செய்தி. நாம் பரிசுத்த வேதாகமத்துல அந்த பகுதிக்குள்ளாக சென்று நாம் வாசிக்கணும். நான் அபிஷேகத்தை பெற்றுள்ளவர்கள் என்று உரிமை பாராட்டுகிறவர்கள் அல்லவா? அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறவர்கள் அல்லவா? நித்திய சுவிசேஷம் இப்ப யார்கிட்ட இருக்குது? மணவாட்டிக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு தனிநபரோ, எந்த ஒரு செய்தியாளனோ, இல்லது எந்த ஒரு ஊழியக்காரனோ நித்திய சுவிசேஷத்தை உடையனாக இல்லை. இந்த பூமியில எல்லாம் இயல்பா நடந்துட்டு இருக்கோம். எல்லாம் இயல்பா நடந்துட்டு இருக்கோம். ஆனா நித்திய ஜீவன காரியம் ஒரு இடத்துல தான் இருக்கு. அது ஆகாயத்துல மேகங்கள் மீது இருக்கிற மணவாட்டிட்ட. நீங்க இந்த வசன பகுதிக்கு சென்று மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்ட அங்க தெசலோனிக்கேல நாம் வாசிக்கிறோம். அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லுகிறேன், மீதி பகுதியை சொல்ல மாட்டேன். தெசலோனிக்கே நிருபத்துல மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு, இப்ப அடுத்த நம்ம பகுதிகளில் வேதாமத்துல பதிவுகள் பார்க்க மேகங்கள் மீது இங்க காட்சியில் இருக்கிறத பார்க்கிறோம். அங்கதான் நித்திய சிஷன் இருக்கு. மேகத்தில் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டவன் தான் நிச்சயம். அப்போ யார் கையில் இப்ப நித்திய சுவிசேஷம் இருக்கு? மணவாட்டி கையில. எந்த ஒரு தனி நபர் கையிலும் இல்லை, எந்த ஒரு ஊழியக்காரன் கையில இல்லை, எந்த ஒரு செய்தியாளன் கையில இல்லை. அங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி தான் அங்க ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார். ஏன்னா மணவாளன் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். மணவாளன் விட்டு சென்ற ஊழியம், அந்த செய்தியை நீங்கள் தவறாக இந்த இடத்துல தியானித்து பொருத்தி விடக்கூடாது. அபிஷேகத்துக்குள்ளாக தியானிக்கணும். ஏன்னா இது செய்தி பெரிய செய்தி, தியானித்து கொண்டே போகக்கூடிய செய்தி. மணவாளன் விட்டு சென்றது. இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்து சொல்லுவோம். நல்ல கணவன் மனைவி, பொறுப்பாக குடும்பத்தை நடத்துகிற கணவன் மனைவி, கணவனுடைய காலம் முடிவுறும் போது அந்த பொறுப்பானது அந்த மனைவியை கையில ஒப்படைக்கப்படுகிறது. அந்த மனைவி அந்த குடும்பத்தை நடத்தி சொல்கிறார். இதுதான், இதற்கு ஒப்பனையாக தான் நான் அந்த வார்த்தையை பேசுகிறேன். மணவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் விட்டு சென்ற ஊழியத்தை மணவாட்டி செய்கிறார். ஆனா இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா அந்த மணவாட்டி செய்கிற காரியம் வெளிப்படையா ஒரு சிலருக்கு முன்னால நிரூபிக்கப்படணுமா, ரூபகாரப்படுத்தப்படணுமா. நீ மணவாட்டியா சொல்ல நான் கண்டுபிடிச்சுக்கிறேன், நீ சொல்லி நீ மணவாட்டின்னு உரிமை பாராட்டுற இல்ல, நீ இதுக்கு விளக்கம் கொடு, இந்த வார்த்தை தியானி, இந்த வார்த்தையை பேசு, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சிலருக்கு, ஒரு நபருக்கோ, தனிப்பட்ட ஒரு நபருக்கோ, இல்லை தனிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் ஒரு சிலருக்கோ நீ மணவாட்டின்னு சொல்லிட்டு இருக்கல, இதுக்கு விளக்கம் சொல்லு, இதை இப்படி சொல்லு, இதை பேசுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிரூபிச்சாதான் மணவாட்டியம். தேவன் ஒருவருக்கு தான் நாம யார் மணவாட்டின்னு தெரியும். பூமியில என்ன வேணாலும் பேசி தம்பட்ட அடிச்சு கொள்ளலாம். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டிகிட்ட தான் நித்திய சுவிசேஷம் இருக்குது, வேற யார்ட்டையும் கிடையாது. உதாரண எண்ணிக்கையில சொல்ல போனா அவர் 10 லட்சம் பேர் இருக்கலாம், 10 லட்சம் பேர் இருக்கலாம். நான் அது உதாரணத்துக்காக தான் சொல்றேன், தவறாக நினைத்து விடாதீர்கள். 1 லட்சம் பேரா கூட இருக்கலாம், இல்ல 10,000 பேரா கூட இருக்கலாம். அவ கையில தான் நித்திய ஜீவனை இருக்கே தவிர, நீங்கள் குறுகிய ஒரு எண்ணிக்கையிலே ஒரு சில ஊழியங்களை பொருத்தி அந்த இடத்துல இந்த விஷயத்தை காண முயற்சிக்காதீர்கள். அறுவடையின் முதற் பலனாகிய மணவாட்டி தான் அங்க நித்திய சுவிசேஷத்தை உடையவளாக இருக்கிறாள். அவள் தான் அந்த காலத்துக்குள்ளே செய்தியாளர்.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்குரிய செய்தியாளன். அப்படியானால் 2024ஆம் ஆண்டு நான் செப்டம்பர் மாதம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலத்துக்குள்ள செய்தியாளன் எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியே மாத்திரமே. நீங்கள் யாரையும் தவறாக இணைத்து எங்கேயும் தவறாக பொருத்தி விடாதீர்கள். நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளாக இருந்து இந்த வார்த்தையின் ஆழங்களை காணவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் தவறான பாதையிலே பயணிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், அதாவது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கணும். ஒரு மனிதன் ஒரு மேடையில் நின்று எடுத்து வார்த்தையை பிரசங்கம் பண்ணலாம், அது உனக்கு போதனையாக்கி விடாது. நீ அபிஷேகம் பெறாத பட்சத்தில் அது வெறும் இது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு தனிநபரை நீ எதிர்பார்க்காத. ஆனால் மணவாட்டி தான் அந்த ஊழியத்தை செய்கிறா. நித்திய சுவிசேஷம் மணவாட்டி கையில் இருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வேதாகமத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது ஒன்றில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லது இதை முழுவதுமாக புறக்கணித்து நிராகரிக்க வேணும். அப்படியானால் இந்த கேள்விக்கு என்ன பதில், அந்த கேள்விக்கு என்ன பதில், அந்த பகுதிக்கு என்ன விளக்கம், இந்த பகுதிக்கு என்ன விளக்கம்னு நீங்க அந்த வார்த்தைகளை முன்வைக்க கூடாது. அதற்கு மாறாக உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கோரிக்கை வைக்கிறேன். ஒன்றில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும். உடனே நீங்கள் என்னை அணுகி, அப்படியானால் இந்த பகுதிக்கு விளக்கம் என்ன, அந்த பகுதிக்கு விளக்கம் என்ன, இந்த கேள்வியை முன்வைக்க கூடாது. தவறு என்று சொல்லி சொல்ல உரிமை இருக்கிறது. தவறான ஒரு வார்த்தை விளக்கம் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த பகுதிக்கு என்ன விளக்கம், இந்த பகுதிக்கு என்ன விளக்கம், அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம், இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்ல உரிமை இல்லை. இப்போ பாருங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி மேகங்கள் மீது இருக்கிறா. அவ கையில தான் நித்திய விசேஷம் இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான உண்மைன்னு சொல்ல போறேன், அவ கையில தான் கதிர் அருவாளும் இருக்கு. அவ கையில தான் கதிர் அருவாளும் இருக்கு. அறுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போடணும்னு அவளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இல்ல அவளிடத்துல வார்த்தை வருகிறது, அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது, அங்க அவளை நோக்கி ஒரு வேண்டுகோள் வருகிறது. என்ன வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, வார்த்தை, கட்டளை, செய்தி, வேண்டுகோள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. மென்மேகத்தில் மீது இருக்கிற மணவாட்டி கையில கருக்கான கதிர் அருவாள் இருக்குது. அங்க அறுவடை செய்ய அவளுக்கு உத்தரவு வருகிறது. நீங்க எந்த வார்த்தையும் கொண்டு பொறுத்து இதுல நீங்க தியானிக்கலாம். நான் கூறுகிற ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் பொருத்தணும் இல்லை, எந்த வார்த்தையும் பொறுத்துக்க. இப்ப அறுவடை செய்கிறது யாரு? மணவாட்டி, எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி. அறுவடை மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். சுவிசேஷ புத்தகத்துல மாத்திக்கவில்லையா? எப்படி? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதுக்கு நாம வேலையாட்கள் நியமிக்கணும்னு வேண்டிக் கொள்ளணுமா? அந்த பகுதிக்கு நீங்க போய் சென்று படிங்க, தியானிங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் அல்லவா? அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் அல்லவா? கம்ப்யூட்டர் முன்னால உட்காருங்க, நான் வேணான்னு சொல்லலை. லேப்டாப் முன்னால உட்காருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளால அவரை தேடுங்க. பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளால அவரை தேடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதை ஆவியவைகளை சேர்க்கும். நம்ம பைபிள் வசனத்தில் படிச்சிருக்கோம். இவைகள் ஒன்றிற்கும் ஜோடி இல்லாதிராது, இவர்கள் ஒன்றிற்கும் ஜோடி இல்லாதிராது. அந்த ஜோடியோடு இணைக்கணும்னா அவர் ஆவியானவர் தான். ஜோடியோடு இருக்குன்னா ஆவியானவர் தான். இப்போ கம்ப்யூட்டரில் போயிட்டு நீ ஒரு வார்த்தையை அங்கே போட்டு விசுவாசம் என்று வார்த்தையை அங்கே போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே பட்டனை தட்டினா அந்த விசுவாசம் வார்த்தை எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்லி அங்கே ஒன்று முன்னால் காட்சியில் நிற்கும். இதில் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. ஆனால் அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் 2 நாட்களாக என்னை ஏவிக்கொண்டே வந்தார். இந்த அதிகாலை வேளையிலே ஏறத்தாழ 2:30 மணி அளவில் எனக்கு முழிப்பு வந்தது. நான் தூங்க முயற்சி கொண்டிருந்தேன். ஆவியானவர் எனக்கு
தூக்கத்தை கொடுக்கவில்லை. அப்படியே நான் தூக்கத்தில் இல்லாமல் இதை தியானத்திலே எனக்கு காட்சியிலே வந்து கொண்டே இருந்தது. என்ன ஆண்டவரே, நான் ஏதோ யூடியூப்ல செய்தி போட வேண்டும் என்பதற்காக நான் ஆயத்தப்படுத்தவில்லை என்று நான் மனசுக்குள் நினைத்து கொண்டேன். ஆனால் தேவன் விடவில்லை. ஏனென்றால் இதை நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டியா இருக்கிறனால இந்த சுவிசேஷம், நித்திய ஜீவனுக்குரிய இந்த சுவிசேஷம் விதைக்கப்படணும். ஆகவே தான் இது நான் இந்த விதைக்கலைன்னா நான் உங்க இரத்த பள்ளிக்கு நான் தான் பொறுப்பானவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை நிராகரிக்க வேண்டும். நீங்க உங்கள் இரத்த பழி என்னுடைய மேல வந்துடக்கூடாது. எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டியாகிய நான் இந்த நித்திய சுவிசேஷத்தை உங்களுக்கு வைக்கிறேன். இந்த மனவாட்டி கையில தான், என்னுடைய கையில மனவாட்டி 1,00,000 பேரா இருக்கலாம், அந்த மனவாட்டி கையில தான் கதிர் அருவாள் இருக்கு. அவளுக்கு உத்தரவு, அறுத்து விடு அறுக்க சொல்லி உத்தரவு வருது. அவ அறுக்கிறா. அது எங்க? திராட்சை பழங்களை அறுத்து அங்க ஒரு ஆலையிலே போட்டு மிதிக்கப்படும்படியாக, அங்க ஆலையில பிசையப்படும்படியாக, அந்த ஆலையில் இயந்திரத்தில் இது பண்ணப்படும்படியாக, அங்கே போடும்படியாக உத்தரவு கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அந்த மனவாட்டி நித்திய சுவிசேஷத்தின் மூலமாக இங்க, அது உங்களுக்கு தெரியும், லேசாக மேற்கோள் காட்டிவிட்டு சொல்கிறேன். உபத்திரவ காலத்தில் மற்றவர்களுக்கு செய்தியை கொடுத்து அந்த மனவாட்டி தான் அறுவடையாளனாக அங்கே நின்று உத்தரவை பெற்று அறுவடை செய்கிறாள். தூக்கி ஆலையில போடுறாங்க. இவங்க தான் மிகுந்த உபத்திரத்தில் இருந்தவங்க. இவங்களுக்கும் வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. கோபாக்கினை ஆலையில போட்டு இவர்கள் மிகுந்த, ஆண்டவரே எனக்கு தெரியாது இது யாரு, எனக்கு தெரியாது. இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க. எனக்கு அன்பானவர்களே, தவறான இடத்துல இதை பொருத்திடாக தயவு செஞ்சு நம்மளுக்கு நான் மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவர் உதவி இல்லைன்னா நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. கொஞ்சம் வலதுபுறம் இடதுபுறம் நம்ம சாய்ந்து விடக்கூடாது. வாகனம் ஓட்டுவர்களுக்கு தெரியும், வினாடிக்கு குறைவான நேரத்தில் நாம் கவனங்கள் என்ன பண்ணி சில நேரத்தில் சிதறி விடுக்கிறதுனால் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அங்கே நடக்குது. ஒரு வினாடிக்கு வாகனம் ஓட்டும் போது ஒரு வினாடிக்கென்று ஒரு இது இருக்கு, என்னது இருக்கு, ஒரு மதிப்பு இருக்குது. நீங்க ஆலயத்துல பாருங்க, செய்தி கொடுக்கும் போது நீங்க ஊழியக்காரர் செய்தி கொடுத்துட்டே இருப்பாரு. ஒன்னி குழந்தை அழுது ஒரு கவனத்தை திசைத்திருப்போம், இல்லது ஏதோ ஒரு விதமான சத்தம் கவனத்தை திசைத்திருப்போம், இல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை அங்கே கவனத்தை திசைத்திருப்போம். ஆனால் செய்தி போயிட்டே இருக்கும். செய்தி உங்களுக்காக காத்து நிற்காது. அதே போல சில காரியங்கள் நீங்கள் கவனமா இருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேராக இருக்கணும். அப்போ அங்க அறுவடையின் முதற்பலாக கதிர்கட்டு ஆசாரியன் ஓய்வு நாளுக்கு மறுநாள் அசைவாட்டினா, இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் விதைக்கப்பட்டு அவர் 3ஆம் நாளாகி அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாளில் அசைவாட்டப்பட்டார். இங்கே 7 சபை காலங்கள் முடிந்தவுடன் அங்கே பெந்தேசு நாள் விதைக்கப்பட்ட அந்த கோதுமை மணியின 7 சபை காலங்கள் முடிந்தவுடன் அங்கே மேகங்கள் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே அறுவடையின் முதல் பலன் கதிர்கட்டாக இருக்கிறது. அது மேகங்கள் மீது. அதற்கு பிற்பாடு இந்த மேகங்கள் மீது இருக்கிறவங்கிட்ட தான் கற்கான கதிர் அருவாள் கொடுக்கப்படுகிறது. இவள் அறுவடை செய்கிறார். இவள் அறுவடை செய்கிறதா மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். அது கோபாக்கின் ஆலையிலே அங்கே போடப்படுகிறார். அது நீங்க மற்ற வசனங்களோடு இணைத்து பார்த்து கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அப்படியா நாம் இப்பொழுது எந்த இடத்துல இருக்கிறோம்? மேகங்கள் மீது இருக்கிறோமா? இல்லை என்றால் நாம இன்னொருவரால் அறுவடை செய்யும்படி தக்கதாக மேகத்துக்கு கீழாக இருக்கிறோமா? நாம் அறுவடை செய்யும்படியாக கதிர் அருவாள்களை உடையவர்களாக மேகங்கள் மீது உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்லை என்றால் அறுவடை செய்யப்படும்படியாக நாம் கீழே இருக்கிறோமா? மேகங்கள் மீது இருக்கிறோம் என்றால் நமக்கு இப்பொழுது மறுரூபம் மாத்திரம் ஒன்றுமே பாக்கியாக இருக்கிறது. ஆனால் அறுவடை செய்யும்படி இருக்கிறோம் என்றால்
உபத்திர காலம், அதன் பிற்பாடு அவர்களுக்கு அதன் பிற்பாடு தான் மறுரூபம். இவர்கள் உபத்திர காலத்தை தாண்டி வர வேணும். அதன் பிற்பாடு ஆயரோடர் சாட்சி மற்ற சம்பவங்கள் இருக்கிறது. நான் இந்த செய்தியிலே அறுவடையின் முதற்பலனாகிய கதிர்கட்டு என்று கூறப்படுகிறேன். அப்போ அறுவடையின் முதற்பலனாகிய கதிர்கட்டாகிய மணவாட்டியும் ஒரு அறுவடை தூதனாக இருக்கிறார். அதான் சொன்னேன், அறுவடையின் முதற்பலனாகிய மணவாட்டியாக அந்த கதிர்கட்டும் அறுவடையின் ஒரு நபராக இருக்கிறார். அதான் அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், நம்ம அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களை இணைத்து பார்த்து இது பண்ணுங்கள். இது போன்ற செய்தியை கேட்க வருமா, நீங்கள் கமெண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் பெல் சிம்மெல்லாம் கிளிக் பண்ணாண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. நீங்கள் ஆகவே இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்குமால் அவர்களுக்கு உங்களுக்கு இதை எடுத்து சொல்ல வகை உண்டு. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை அந்த மந்திரி ரதத்தில் இருக்கும்போது வாசிச்சுட்டு போகும்போது வாசிக்கிறான், அர்த்தம் புரியல. ஆனால் அங்கே பிலிப்பு அங்கே போய் அவனுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குறான் ஆவியான மூலமாக. அதனால் சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள கடினமாக இருக்குமா, உங்கள் சகோதரோடு இணைத்து பகிருங்கள். நான் நிறைய காரியங்கள் இதில் நீங்கள் நிறைய செய்திகள் நான் கொடுத்துருக்கேன், குறுஞ்செய்திகள். அதில் பெரும்பாலான செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு அதை நீங்கள் முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துல பயனுள்ளதாக அமையும். ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், மணவாளனுக்கு அந்த மணவாட்டி இன்னொரு மணவாட்டியை தேட மாட்டான். இன்னொரு மணவாட்டியை மணவாளுக்கு என்று தேட மாட்டான். அவள் அப்படி மணவாளனுக்கு தேடணும்னா மணவாளனுக்கு தொண்டு செய்யும் ஊழியக்காரராக, வேலைக்காரராக, இல்லை ஏதோ ஒரு வகையிலே ஸ்தானத்திலே உள்ளவர்களைத்தான் இந்த மணவாட்டி தேடுவதும் தெரிந்தெடுப்பதும் அவளுடைய காரியங்களாக இருக்குமே தவிர, தன்னுடைய மணவாளனுக்கு, தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவியை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த மனைவி இருக்க மாட்டான். அதனால நான் உங்கள் மத்தியில் சில காரியங்கள் சொல்கிறேன். இதில் நீங்கள் சில காரியங்களை புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.